ஏப்ரல் 23 தேர்ஸ்டே ஓட்லாம் போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் 4 o'clock திருவள்ளூர் கோயிலுக்கு போகலான்னு என் அப்பா பிளான் போட்டிருந்தாரு. 4 o'clockனு சொன்ன அவங்களோட பங்க்சுவாலிட்டிக்கு பஞ்சர் தான் ஓட்டணும். கரெக்டா 5:30 மணிக்கு கிளம்பிட்டாங்க. என் திருமணத்துக்கு முன்னாடி என்னோட குலதெய்வம் திருவள்ளூர்ல அருள் பாலிக்கும் இந்த வைத்திய வீரராகவ சுவாமி தான் நான் ஏற்கனவே சில வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஈவினிங் டைம் சென்னை டு திருவள்ளூர் கார் ரைட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் எல்லாரும் ஓட்டு போட அவங்க ஊரை பார்த்து போயிட்டாங்க. அதனால சென்னை சிட்டியே தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை நாள் மாதிரி காலியா இருந்துச்சு. 6:15 திருவள்ளூர் வீரராகவ சுவாமி கோயிலுக்கு போயிட்டோம். எலெக்ஷன் டே அன்னைக்கெல்லாம் கோயில்ல கூட்டம் இருக்காதுன்னு என் அப்பா சொன்னது சரியா தான் இருந்துச்சு. நேரடியா கர்ப்ப கிரகத்துக்குள்ள போற கேட்டை பப்ளிக்கு ஓபன் செய்து வச்சிருந்தாங்க. அர்ச்சனையும் மூலவர் சுவாமி கிட்டேயே செய்தாங்க. நல்லா நின்னு சுவாமியை நிதானமா தரிசனம் செய்துட்டு வந்தோம். போன வருஷம் புரட்டாசி சனிக்கிழமைக்கு சுவாமி தரிசனம் செய்த அதோட இந்த சித்திரை மாதம் அவரை மறுபடியும் பார்த்தாச்சு. கோயிலுக்கு போனாலும் சரி கல்யாணத்துக்கு போனாலும் சரி இந்த குட்டீஸோட வேலை ஓடுறது தாவறது குதிக்கிறது. இதுல சாத்விக் ஸ்பெஷலா எங்க போனாலும் பல்டி வேற அடிப்பாரு. கோவில சுத்தி சுத்தி நல்லா ஓடிட்டே இருந்தாரு. கோவிலே பயங்கர நிசப்தமா இருந்துச்சு. சாத்விகோட சவுண்ட் மட்டும் தான் ஒலிச்சிட்டு இருந்தது. கோவிலுக்கு வெளியே உற்சவ மூர்த்தியுடைய புறப்பாடு ஆச்சு. அவருக்கான ஆர்த்தியையும் பார்த்துட்டு வந்தோம். அன்னைக்கு என்ன விசேஷத்துக்காக சுவாமி புறப்பாடுன்னு சரியா தெரியல. ஈவினிங் டைம்ல கோயில் குளத்தை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். குளம் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கும் போய் சுத்திட்டு வந்தோம். ரிட்டர்ன் வரும்போது நைட் டின்னர் எங்க சாப்பிடலாம்னு தேடிட்டே வந்தோம். ஃபைனலா திருவேற்காடு கிட்ட வேலப்பன் சாவடியில இந்த கஜா ஃபுட் கோர்ட் எங்க கண்ணில் பட்டுச்சு. பைக் அண்ட் கார் பார்க்கிங்க்கு நிறைய இடம் இருந்துச்சு. ஹோட்டல் வசுந்தராவோட டைன் அண்ட் ரெஸ்டாரண்ட்டும் இங்க இருக்கு. அதே பிராண்டோட செல்ஃப் சர்வீஸ் அவுட்லெட்டும் இருந்துச்சு. நாங்க தோசா டாட் என்ற இந்த கடையில தோசை மட்டும் ஆர்டர் செய்து சாப்பிட்டோம். பர்மி சத்தோ, லா போலோ, த லஸ்ஸி தியரி, பிரவுனி ஸ்டுடியோ, மிஸ்டர் பபிள் டீ, ஜிகர் தண்டா, சூப்ஸ், அமுல் டெசர்ட்ஸ்னு நிறைய ஷாப்ஸ் இங்க இருக்கு. கஜா பிராண்ட்லயே துணி கடை கூட ஒன்னு இருந்தது. வெளியே காத்தோட்டமா உட்கார்ந்து சாப்பிட நல்ல ஸ்பேஷியஸான இடம் இருக்கு. பழைய ட்ரம்ஸ் எல்லாம் சீட்ஸ் போல ரீடிசைன் செய்திருந்தாங்க. சாத்விக் அந்த மாதிரி சேர் தான் வேணும்னு கேட்டு வாங்கி அதுல உட்கார்ந்து பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டாரு. நீங்க கூட அந்த சரௌண்டிங் ஏரியால எங்கயாவது இருந்தீங்கன்னா கஜா ஃபுட் கோர்ட் ட்ரை பண்ணலாம். நல்ல டீசென்டான பிளேஸ். நிறைய வெரைட்டிஸ்ல ஃபுட் கிடைக்குது. ஒரு நல்ல ஃபுட் கோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்க ஒரு முறை அதை ட்ரை பண்ணலாம். என்னோட ஏப்ரல் 23 ஈவினிங் இப்படிதான் போச்சு. இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.